இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இதே மாடல் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 மெத்தட்ல சம் கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு சம் நல்லா பார்த்துட்டாவே இந்த 10 மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல ஒரு ஹோம்ஒர்க் சம் இருக்கும். அந்த சம் சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் சொல்லி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ராம் மற்றும் ரவியின் தற்போதைய வயதின் விகிதம் 3:4. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 5:4 எனில் ராம் மற்றும் ரவியின் தற்போதைய வயதில் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த 2 ரேஷியோ டிஃபரன்ஸ் பாருங்க. 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ அதே மாதிரி இங்கே 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா காமனா 1ன்னு வருது. ஸோ இந்த 1க்கு தான் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது. இந்த 1க்கு தான் இந்த 5 வருஷம் அப்படிங்கிறது. கொஸ்டின்ல ராம் மற்றும் ரவியின் தற்போதைய வயதில் கேட்குறாங்க. ஸோ ராமுடைய தற்போதைய வயது ரேஷியோ 4. 1க்கு 5னா 4 × 5 = 20. இது வந்து ராமுடைய வயது. நெக்ஸ்ட் ரவியோட வயது. ரவியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3. தற்போதைய வயதோட ரேஷியோ 3. அப்போ 3 × 5 = 15. அப்போ 20,15. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல ராமோடைய வயது மட்டும் கேட்பாங்க, இல்லைன்னா ரவியோட வயது மட்டும் கேட்பாங்க, இல்லைன்னா 2 பேர்த்தோட வயது கூடுதல் கேட்பாங்க. கூடுதல்னா 2ஐயும் ஆட் பண்ணணும், 35. 2 பேர்த்தோட வயதோட டிஃபரன்ஸ் கேட்பாங்க, வித்தியாசம் கேட்பாங்க. அப்போ 20ல் 15 போச்சுன்னா 5. 2 பேர்த்தோட வயது பெருக்கல் பலன் கேட்பாங்க. அப்போ 2ஐயும் பெருக்கணும். 20 × 15 300. ஸோ இதே கொஸ்டின்ல ராம் மற்றும் ரவியின் வயது 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா, ஸோ 5 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 5:4. ஸோ ராமுடைய ரேஷியோ பார்த்தோம்னா 5. அப்போ 5 × 5 = 25. இது வந்து ராமுடைய வயது. அதே மாதிரி ரவியுடைய வயதோட ரேஷியோ 4. அப்போ 4 × 5 = 20. அப்போ 25,20. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்துக்காங்க. இந்த மெத்தட்ல எப்படி சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதின் விகிதம் 7:9. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 9:11. ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.